லேடி கெட்டப்புறவனே எனக்கு ரொம்ப ஆசை. ஏன்னா லேடி கெட்ட மூலியமாக தான் எனக்கு வந்து ஒரு நல்ல மேடை கிடைச்சிது. ஸோ என்கிட்ட வந்து இல்லை பக்கம் லேடி கெட்ட பண்ணோம் அப்படின்னா ரொம்ப சந்தோஷம் சார், கண்டிப்பாக பண்ணுறேன் சார் அப்படின்றேன். படத்தில் பார்க்குறப்ப எனக்கு இப்போது விஜய் டிவி புகழன்னா பாதி தூரம் வந்துட்டு அப்புறம் செல்லமணி சார் தான் தம்பி ஒன்றும் இல்லைப்பா கோதண்டன்றாங்க. அடுத்து விஜய் டிவி புகழ் வினோதன்றதுக்கு நான் பாதி தூரம் நிறைய இடத்துல அவார்டு வாங்க போகிறப்பையும் அதே சார் நடந்திருக்கு. விஜய் டிவி புகழ்னா பாதி தூரம் போயிட்டு ஸ்டேஜ்லாம் தொட்டு கும்பிடும், என்னை தாண்டி ஒருத்தர் மேலே போயிட்டு இருப்பாங்க. விஜய் டிவி புகழ் தீனா அப்படின்வாங்க. ஓகே, அந்த மாதிரிலாம் நடந்திருக்கு. ஸோ வந்து எனக்கு அதை தாண்டி தேசிய ராஜா 2ல் எனக்கு கண்டிப்பாக எனக்கு ஒரு நல்ல ஒரு வாழ்க்கையை கொடுத்துருக்காரு ஏல் சார். ஏன்னா நிறைய படங்கள் நான் பண்ணியிருக்கேன். ஒரு சின்ன சின்ன கேரக்டராக வந்துட்டு போவேன். என்ன புகழ் இது, குக்கூத்து கோமாளியில் ஒரு புகழை பார்த்துருக்கோம். அப்படி உழுந்து கிழந்து ஒரு விஷயம் பண்ணுறீங்க. ஆனால் சினிமாவில் ஒரு அந்த அளவு ஒரு இது இல்லைன்னு சொல்லியிருக்காங்க நிறையா. பட் இந்த படம் வந்து எழில் சார் எல்லாருமே சொல்கிறதான், அவர் நம்மளை நடிக்க விட்டுருவார். நீங்கள் என்ன வேணால் பண்ணுங்கள், சூப்பராக பண்ணுங்கள், நான் பார்த்துக்கறேன்னு அவர் 2 வார்த்தை தான் அங்கேருந்து வரும். மானிட்டர் முன்னாடி உட்காந்துப்பார். ஒரு ஆக்ஷன் ஒரு கட்டு, இது 2 தான் சொல்லுவார். வேறு எதுவும் அவர் சொல்ல மாட்டார். நாங்கள் மாட்டு நடிச்சுக்கிட்டே இருப்போம். அது வேணுன்றதை பார்த்துப்பாரு, இல்லாத மீதி எடிட்டில் ஏதாச்சும் தூக்கிப்பார்.